ஹாய் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாண்டம் ஜூக்கு வந்திருக்கோம். நினச்சிக்காதீங்க, நாங்களாம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் வந்து ரொக்ஸானா ஃபேமிலியில் வந்து அவங்களோட மருமக புள்ள. வெல்கம் டு த உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்னது? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் உங்களில் ஒருத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டை தெரிஞ்சுக்கொள்ள ஃபாலோ பண்ணுங்க. நான் திரும்பி ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு இடமா காட்டுறேன். இப்படி க்ளோஸ்லெஸ்ஸும் வச்சுன்னா சப்ஸ்கிரைபர் பயப்படுவாங்க. ஸோ உங்களோட கோ ப்ரொடியூசர் என்ஆர் கேமர்ஸ் இருக்கும். என்ஆர் கேமர்ஸ் தான் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ஆர் கேமர்ஸ். வணக்கம் மக்களே, எல்லாரும் வந்து திருவாண்டூர் வந்திருக்கோம், ஜூருக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு கூட ஒரு வீடியோ போட்டு மக்களே, நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு கூட ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது பாக்குறவங்க போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. நம்ம இப்போ எங்க இருக்கோம்? ஹாய் गाइस, நாங்க வந்து இப்போ திருவாண்டம் வந்திருக்கோம், ஜூக்கு வந்திருக்கோம். This is Thiruvandram. We came for a family trip. This is my sister Roxana. I'm his brother. Come here. Na photo me. டைம் ஆகும். ஜூக்கு அங்கே இது உள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸில் வந்து லைன்லாம் இருக்கும், நிறையா இருக்கும், அனிமல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் காட்டுறோம். இப்போ பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. ஜாலியாக வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டைம் கிடைக்கும் போது ஃபேமிலி கூட இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க சேனலுக்கு நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தர போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு அட்லீஸ்ட் 100 சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு நெக்ஸ்ட் டைம் எல்லாம் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். எங்கே வந்தாலும் என்னென்ன பிளேஸ்க்கு நான் போகிறேன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இப்போ எடுத்துகிட்டு வர முடியாது, ஸோ கட் பண்ணி தான் நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் வீடியோ போடலான்னு பார்த்தா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது நடக்க, அதனால் வந்து கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இது என்னோடய ஹேண்ட்பேக், இதெல்லாம் தேவையான இந்த சல்வார் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. இங்கே தான் என்ட்ரி டிக்கெட் இங்கே தான் போடுறாங்க. பாருங்க, செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ நிறைய டைம் 12:30 ஆகுது. நாங்கள் காலையில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். நிறைய க்ரௌடு இருக்குது இப்போவே. கண்டிப்பாக வரும்போது எல்லோரும் சன்ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. எப்போ வந்தாலுமே பயங்கரமான வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயில் தாங்க முடியல. நல்லா இருக்குது, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. என் பையன் அங்கங்கே நின்று போஸ் கொடுத்துட்ருக்கான். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்க, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சூப்பரான பிளேஸ் गाइस. ஆமா வலிக்குது, ஆமா வலிக்குது. நான் குட்டீஸ் ஹாய் சொல்லு. ஹாய் எல்லாரும் கேமரா சொல்ல கேமரா இது அங்க வாங்குற மேடம் 100 ரூபாய் தான். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். அங்க பாரு அவர் ஏதோ கோவமா இருக்காரு இந்த குட்டி பையன். சண்டை போடுறாங்க. மேம் ஹாய் கேடு. ஹாய் பை பை பை. ஓகே गाइस, டிக்கெட் வாங்கியாச்சு, எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்கோம். சுதா மேப் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இங்கே இருக்கோம். ஸோ இங்கே போய் ஃபுல்லாக சுட்டிட்டு வரணும். சைக்கிள் எடுத்துக்கோம், எடுக்கணும் தெரியல. டிக்கெட் கட்டிச்சு காசு, வெற்றிகரமாக கட்டிச்சு. நமக்கு டிக்கெட் கட்டிச்சுங்க, நம்ம எடுத்து வச்சுப்போம். பைசன் இப்போ நம்ம வந்து எல்லா அனிமல்ஸையும் பார்க்கலாம் गाइस, வாங்க.
அங்க பாருங்க गाइस பைசன் படம் பாக்குறீங்க பிரவுன் பைசன் ப்ளூ பிளாக் பைசன் ரொம்ப பெருசா இருக்கு. பிரவுன் வந்து ரொம்ப ரேருங்க பைசன் பைசனே பாத்துறோம் மாதிரி அங்க பண்ணுவா ஏய் பைசன் ரொம்ப நேரமா வீடியோ எடுக்கறியா போன் ஆஃப் பண்ணி சொல்றேன் வா அங்க போறது சிங்கவால் குரங்கு வாங்க லெட்ஸ் டேக் வாங்க गाइस தெரியலன்னு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒண்ணே ஒண்ணாங்க இருக்கு. ஆனா ஒண்ணுதான் இருக்கு. இருக்கு குட்டி ஒண்ணு. வாங்க நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். ரொம்ப நிறைய இருக்கிறதுனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஒன்று ஒன்றா காட்டுறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கோ. நான் வந்து ஒயிட் ஆஸ்ட்ரிச் அதாவது குட்டி குட்டி பெரிய ஆஸ்ட்ரிச் குட்டியோட குட்டி உள்ள வச்சு பாருங்க சாப்பிட போறேன் நெருப்பு கோழி என்ன இருக்குன்னு தெரியல. கண்ணாடிலாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னு தெரியல. வேணா உள்ள வேணா போயிட்டு ஏதாவது எடுக்க முடியுதான்னு பார்த்துட்டு நான் காமிக்கிறேன். இங்க இருக்கு மரத்துல இருக்கு. ஸோ நமக்கு வந்து கிளியரா தெரியல. நான் இப்போ ஜூம் பண்ணிட்டேன். கிளியரா இல்லை. வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தோடனே தெரியுதான்னு பாருங்க. ஆனால் வீடியோவில் வந்து கிளியரா தெரியல. கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவுல் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன். பாய் பாருங்க ஆந்தை இருக்கு உள்ள. ஆனால் இது உள்ள ரொம்ப உள்ள மேலே போய் உட்காந்துருக்கிறதுனால கிளியராக இல்லை. மக்கள் இது வந்து கிரேட் ஹாக்குங்க. மேலெல்லாம் பாருக்கும். அப்படியே மேலேயும் ஒரு ஈகிள்ஸ் இருக்கு, ஒயிட்சர்ஸ் இருக்கு. அவங்க போட்டு பாருங்க மேலே 2 ஈகிள் இருக்கு. சுற்றி இருக்கு பாருங்க. ரவுண்ட் ஈகிள் இது எப்பவுமே காமன். பட் இது ஒரு ரேரான ஈகிள். ஆட்டிக்கிச்சுங்க. ஓ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஜூமில் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி காட்டுன்னு பாருங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக கம்பி போட்டு நம்ம நிற்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஜூம் பண்ணி தான் காட்டுற மாதிரி இருக்குது. கிளியராக தெரியும். வேலை பண்ணிங்கன்னா ஒரு Oh my god, எப்படி வருது பாருங்க. It can carry small babies. Human baby? It can easily. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா எடுத்துட்டு இருந்தேன். கரெக்டாக கீழே வந்துருச்சு. ரொம்ப கால் வர ஏதோ ஆயிடுச்சு போல. கிளியராக எடுத்துட்டேன். ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆனால் கீழே பார்க்கறது தான் ரொம்ப டெரராக இருக்குது பார்க்கவே. பாருங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க மாதிரி பக்கத்துல யாரும் எடுத்துட்டு இருக்காங்க போல. சரி நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம் வாங்க. ஹாரிஸ் இங்கே பாரு. எல்லா அனிமல்ஸை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பாருங்கள். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆல் டைப் ஆஃப் பேர்ட்ஸ், வாட்டர் பேர்ட்ஸ், கொக்கு காட்டுவாங்க.
ஜூம் பண்ணி காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆ. நிறைய இருக்கு. மேலே பாருங்க, மேல எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கீழே ஸ்விம் எல்லாம் பண்றீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏங்க மீன் பிடிச்சிட்டு இருக்குங்க. ஏங்க மீன் பிடிக்குது பாருங்க. மீன் பிடிக்குது. சாப்பிடுக்கு பாருங்க. ஓவே, நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது. மீன் காலி கட்டி காட்டு. சரி, வேற போய் பார்க்கலாமா? இந்த வீடியோவில் வந்து எதுவும் எடிட் பண்ணிலாம் எதுவும் போடுற மாதிரி இல்லை, எல்லாம் அப்படியே தான் போடுறேன். வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இது 2 ஷேடு இருக்கு இதுல. பாருங்க, ஃபுல்லா நிறைய இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. நாங்க இந்த வேர்ல்ட் ஜெயண்ட் பம்பு இதெல்லாம் தாண்டா எல்லாம் சாப்பிடும். பம்பு 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 எல்லாம் ஒரு ஒரு மரமும் அந்த மாதிரி இருக்கு, நல்லா பெருசு பெருசா இருக்கு. இது வகையான பூச்சிங்க, பாம்பு பூச்சி. வாங்க, இது பேர் பூச்சியா? ஹால் இருக்கு பாருங்க, ஹால் நிக்கிது பாருங்க. பூச்சி இல்லப்பா, அது பூச்சினா இந்த பெருப்பா இலைப்பா. இது கேமோஃப்ளேஜ். இது பாருங்க, கொஞ்சம் ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு இது பார்க்கவே. உள்ள இருக்கு பாருங்க, பூச்சி மாதிரி இருக்கு பாருங்க. நான் ஒரு பூச்சி. பூச்சி இல்லப்பா, சரி ரூட்ஸ் गाइस, சாரி மை ஃபால்ட். நல்லா இருக்கு. யாரும் என்னமா பார்க்கணும்? யானை கண்ணை மூடு, கண்ணை தர. இதோ யானை. என்னடா இவன் தானே யானை? இவன் தான் யானை, குட்டி யானை. இல்ல சொல்லுமா. ஆமா சொல்லுமா. இல்ல சொல்லுமா. குட்டி யானை சொல்லுமா. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த போர்டை காமிங்க தயவு செஞ்சு. ஆட்டர் கோட்டி ஆட்டர் நீர் யானை, நீர் நாய் பாவே. மேபி அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த சைடு இருக்கலாம், இந்த சைடு இல்ல. அப்படிக்கா போய் பார்க்கும்போது வேணா காட்டுறேன். ப்ரூஃப் இருக்குன்னு ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்ருக்கு. சரி, அந்த சைடு போகும்போது வேணா அந்த வீடியோவில் காட்டுறேன். எதுவும் இல்லைப்பா, டே அங்கே இல்லைப்பா. கேட்க மாட்டாங்க. गाइस இங்க பாருங்க, கோய் ஃபிஷ் தெரியுதா? எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. இங்க எல்லாம் கேட் ஃபிஷ் தான், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கேட் ஃபிஷ் தான். முன்னாடி போயிட்டாங்க. பேம்பு ட்ரீ தான் இருக்கு. இதுல ஏற முடியல, செம்மையா கால் வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏறவே. அவ்வளோ பெரிய மீன் இருக்கு, ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. கொஞ்சம் தண்ணியில அவ்வளோ பெருசு பெருசா இருக்கு. சிங்கம் வந்துச்சா, நாங்கள் வரதுக்குள்ள அது காணோம், போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா மேபி பார்த்துருக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்காக, காட்டுறதுக்காக. மேபி தெரிஞ்சால் நான் வீடியோ அப்படியே போட்டுடுறேன். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே வந்து பின்னாடி இருக்குது, இந்த கல் பின்னாடி இருக்குது. ஆனால் வந்து கிளியராக தெரியல. அங்கே படுத்துருக்கு, இந்த ஒரு பாறை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்குது. சரி, அந்த சைடு போய் பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன். இந்த குட்டி பையன் வந்து ஒரு பெரிய ஒரு 5 லிட்டர் கேனை வந்து நான் தான் தூக்குவேன் அடம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு பால் பாட்டில் கொடுத்து இதை தூக்கிட்டு வரான்னு சொன்னால் அதை தூக்கி போட்டு நான் இதை தான் தூக்குவேன் கையில் பிடிச்சிட்டு இருந்தார். யாருன்னு தெரியல இந்த பாப்பா. என் பையன் கை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கான்.
பாய் சொல்லி அண்ணனுக்கு தப்பான் பாய் சொல்லி பாய் சொல்லி அண்ணனுக்கு பாய் சொல்லி அண்ணனுக்கு பாய் சொல்லி பாய் நீ தான் தண்ணி பிடிச்சிட்டு வர. ஆனா கரெக்டா அது மரத்துக்கு நடுவுல படுத்திருக்கு. இரும்பு இல்ல ஒரு கர்ஜனையோட எல்லாரும் கை பிடிங்க. நிறைய கிரவுட் இருக்கு. கை பிடிங்க எல்லாரும். ஜூம் போடணும். இப்போ நீங்க பாக்குற லெப்பர்டு நல்லா சோம்பேறியா தூங்குது. லெப்பர்டு நம்மள மாதிரி இல்லாம தூங்குற போஸ் பாத்தீங்களா? அவரு பெட் மேல தூங்குற மாதிரி தூங்குறாங்க. பாரு 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 தெரியும். நல்லா தூங்குது. இது எழுந்திருக்கவே மாட்டேங்குது. ஆரிதே பையன் சும்மா இருக்க மாட்டான். கணேஷ் 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 பாப்பா கணேஷ் என்ன மோனே கணேஷ் மோனே அப்சே அப்சே அப்ஸ் கணேஷ் பேரு அப்சகுட்டி ஐ கணேஷ் பேரு லெப்பட் பேரு கணேஷ். கணேஷ் கொஞ்சம் கதவு திறங்க. உங்க வீட்டுக்கு தான் வந்து கணேஷ் எம்மே அப்சகுட்டி டைகர் இருக்கா இங்க பாப்போம். மக்களே இப்போ நம்ம வீடியோ மக்களே இப்போ நம்ம பார்க்க போறது நான் ஒரு நேஷனல் அனிமல். இந்தியாவோட நேஷனல் அனிமல் டைகர். பெங்காலன் டைகர். டைகர் இதுவும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. டைகர் டைகர் வெந்துடுறா செல்லக்குட்டி புள்ளிட்டி டைகர் coming on the way. குட்டிடா ஏஞ்சிட்டான். நண்பா 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 கிட்டவரே பையாலே பையாலே இது பாரு ஏதோ நிக்க சைடுடா பையாலே. பாருங்க சதைக்கு ஒண்ணும் இல்லாம ஓட்டி போயிருக்கு. ஏய் எங்கடா போற வந்து போய் பாருங்க 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 வீடியோ இப்படி தான் சுத்தற பயமா இருக்குல. பாத்துட்டு வா மாட்டேங்க வாக்கிங் பண்ணு. கிட்ட வர மாட்டானே இந்த பையன். மா போல கிளியரா கிடைக்க மாட்டான். என்ன பண்றீங்க? புள்ள 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 அப்பா வாங்கி போறாங்க. பாக்குறது ஃபீமேல் லைன் ஒயிட் லைன் அதான் சோம்பேறி பிள்ளைங்க போல. ஃபீல் பண்ணாத. நீங்க பாக்குறது மேல் லைனும் ஃபீமேல் லைனும் அந்த சைடு போனீங்கன்னா மேல் அந்த லைன். சைடு வந்து அங்க பாருங்க. அது தெரியுதா? மேல் லைன் தூங்குது. ஆனா எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் சோம்பேறி பிள்ளைங்க. ஃபீமேல் முடிஞ்ச அளவுக்கு ஓவரா எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஃபீமேல் ஃபீமேல் முதல்ல இப்ப நீங்க பாக்குறது ஹைனா குட்டி. டைகர் வந்து தூங்குது. பால் குத்து கூப்பிடுமா சிங்கத்தை. பாருங்க நம்ம இது சீட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா கறி இருக்குது. சிக்கனு மட்டனா பீஃபான்னு தெரில. பாருங்க எப்படி இருக்குன்னு. மகளே பாருங்க குட்டி எங்க கிடக்கு? ஓகே எங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மான். ஃபுல்லாக மான் தான். அப்படியே பண்ண நல்ல வியூ கொடுக்கும். வர மான் காக்காவோட நிறைய இருக்கு. நிறைய இருக்குது. அங்க பார்க்கலாம். ஃபுல்லாக
நீங்க தொடரணும், தயவு செஞ்சு ஏற்காடுக்கு போய் தொடங்குங்க. ஏற்காடுல பேர்ட்ஸ் பார்க் இருக்கும், நீங்க அது உள்ள போய் ஃபீடே பண்ணலாம். பேர்ட்ஸ் பார்க்குள்ள போய் ஏற்காடுல கவு மேல இருக்குது, இதெல்லாம் நம்ம கையில தான் தூக்கலாம். பேர்ட்ஸ் பார்க்கு ஆனா இது அக்ரெசிவ் நினைக்கிறேன். மக்களை இப்ப நீங்க பாக்குறது இந்த பறவை வந்து பேசும், அதாவது போ முன்னாடி போ. இந்த பட்டர்ஃப்ளை இது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. ஃபோட்டோ ஷூட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிளேஸ். இந்த இருக்கு பாருங்க, முதல்ல இருக்கு பாருங்க. மல்லி பயிர் ரெண்டு மல்லி நல்லா இருக்கு. கனி கண்ணு தெரியல. ஆனால் சரியா தெரியலடா இதுல. நாங்கள் ஆஸ்ட்ரேஸ் எல்லாம் ஃபீட் பண்ணியிருக்கோம், தெரியுமா தெரியாதா? போச்சு வருது 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 வருது. ஐயோ பக்கத்துல இருந்து பக்கத்துலயே இருக்கு பாருங்கடா, செம பெருசு. அந்த வலையிலலாம் சுத்திட்டு இருக்கு பாருங்க, மனுஷனோட ஓட்டையிலலாம் அந்த வலை பாருங்க. கண்ணு மட்டும் இங்க ஒண்ணு கீழே இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க. மரத்துல சுத்திட்டு இருக்கு. ராட் ஸ்னேக், ராட் ஸ்னேக் வண்டவாசியில பாருங்க. ராட் ஸ்னேக் கிளியரா தெரிய மாட்டேங்குது. நல்லா தெரியுமா? அடியில இருக்க கம்மியா இருக்கு. கீழே கீழே பாருங்க. Coba lari. Ada
அடுத்து பாருங்க. கேமரா எடுக்க கூடாது போய். வீடியோ எடுக்கிறது அப்படியே நின்றுவா. அப்படியே எவ்வளோ பெருசு போகிறாங்க வீடியோ வர நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் மக்களே. ஸோ பார்க்குறவங்க இருக்காங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ பாய் ஃப்ரம் என்ஆர்ஆ கேமர்ஸ் அண்ட் மிஸ்டர் அட்விசஸ் ஒருத்தி எங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இங்கே தருவாங்க. ஸோ பாய் 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 பாய்.